நியூஸ்பிளெக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முக நிகழ்ச்சியில் நம்மோட பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். நம்ப முடியாத அரசியல் மாற்றத்தை நாம சந்திச்சிருக்கிறோம். அதுல பெரிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய அதிமுக, திமுக மாதிரியான பெரிய கட்சிகள் அவர்கள் இன்னைக்கு விக்டிமா இருக்காங்க. விஜய் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். வெற்றி இன்னைக்கு பெற்றிருக்கிறதுனால இவர் விக்டிம் இல்லைன்னு கிடையாது. இவர் எந்த நேரமும் விக்டிமாக்கப்படலாம். இன்னைக்கு மோடி அவர்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு விஜயை பயன்படுத்தி கொண்டார். நாளைக்கு விஜயை வீழ்த்துவதற்கு அழுத்தப்பட்ட சுவிட்சும் விழுந்த வாக்கும் ஒண்ணுதானா? சோழர் பரம்பரையில் இன்னொரு முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு ஆதவர் சொன்னா தன்னை நகர்த்திக் கொள்வதற்காக விஜய்க்கு ப்ரமோஷன் கொடுக்கிறாரு. குளறுபடி நடந்தது கொளத்தூரில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இவிஎம்மும் தப்புதான். வாக்கேந்திரத்தை அடி வீழ்த்தினால் மட்டும்தான் நீங்கள் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க முடியும். பாஜகவை வீழ்த்த முடியும். பாஜகவை இப்ப ரெண்டையும் செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், ஜனநாயகமும் கிடையாது, பாஜகவை ஒருபோதும் உங்களால் அகற்ற முடியாது. இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் பாஜகவை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. கொளத்தூர் தொகுதியில இபிஎம் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதை தொடர்ந்து இபிஎம் முறைகேடு குறித்து ஒரு மக்கள் இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்களும் முதல்ல இருக்கிறீங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சு ஒரு சந்திப்புமே நடந்திருக்கு. என்ன நடந்தது? எதற்காக இந்த குழு? அதாவது இவிஎம் மிஷின் அப்படிங்கிறது ஒரு நம்பத்தகுந்த பொருள் இல்லை. அதை வைத்து நீங்கள் எந்த ஒரு முறைகேட்டையும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த செயல்பாடு தனித்தனியாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியாக இருந்துச்சு. நீங்கள் திரு அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளர் திரு பொன்ராஜ் அவர்கள் அவர் தனியாக இந்த விஷயங்களை வெவ்வேறு இடங்களில் கான்ஃபரன்ஸ் போட்டு வெவ்வேறு இடங்களில் பிரச்சாரம் தனி நபராக அவர் செயல்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பல குழுக்களில் போய் இதை சொல்கிறாரு. துல்லியமாக என்ன நடக்கிறது அந்த மிஷினுக்குள்ள, அதில் என்ன ஐசி பயன்படுத்துகிறாங்க, இந்த 3வது ஜெனரேஷன் அந்த மிஷினுடைய தன்மை என்ன, இதெல்லாம் அவர் விளக்குறாரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஐயநாதன் அவர்கள் 2019 வாக்கு இயந்திர மோசடியை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறார். அந்த புத்தகத்துல இதுவரைக்கும் என்னென்ன விதமாக மோசடிகள் நடந்திருக்கிறது, அந்த மோசடிகளுக்கு எதிராக குரல் எப்படியெல்லாம் எழுப்பப்பட்டிருக்கிறது, யார் யாரெல்லாம் அதை எதிர்த்தாங்க, குறிப்பாக இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அந்த எந்திரத்தை எப்படி எதிர்த்தது, ஏன்னா அதுதான் முதல் விக்டிமே, அதுதான் முதல்ல எதிர்த்துச்சு. அப்ப ஏன் எதிர்த்தது, எதற்காக எதிர்த்தது அப்படிங்கறதையெல்லாம் அவர் காலவாரியாக தெளிவாக பதிவு செஞ்சு புத்தகம் வெளியிடுறார். பாஜக இதை முதல்ல எதிர்க்கிறதுக்கான காரணம் அது காங்கிரசினுடைய கையில இருக்கக்கூடிய எந்திரம் இல்லையா, அது அன்னைக்கு காங்கிரஸ் செய்த வேலைகள். இப்ப இது ஆமா 2009 இது எல்லாவற்றையும் தொகுத்து அவர் ஒரு புத்தகம் போடுறாரு. யாரு? ஐயநாதன் அவர்கள். இப்போ இது போக இந்த விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய நம்ப முடியாத அரசியல் மாற்றத்தை நாம சந்திச்சிருக்கிறோம். அதுல பெரிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய அதிமுக, திமுக மாதிரியான பெரிய கட்சிகள் அவர்கள் இன்னைக்கு விக்டிமா இருக்காங்க. எல்லா காலகட்டத்திலையும் இந்த மோசடி நடந்திருக்கிறது, நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள ஒரு பொருள் தான் இந்த இவிஎம் அப்படிங்கிறதையெல்லாம் விமர்சித்து எல்லோரும் சொல்லிக்கிட்டு வரும்போது இந்த மோசடி நடந்திருப்பதற்கான பட்டவர்த்தனமான ஆதாரங்களாக இந்த மாற்றம், அரசியல் மாற்றம் இருக்குது. இப்போ இதையெல்லாம் கணக்கில் வைத்துத்தான் பல்வேறு செயல்பாட்டாளர்கள் அதாவது இந்த ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயக்கம் MRVR மூவ்மெண்ட் ஃபார் ரெட்ரைவிங் வோட்டர்ஸ் ரைட் அப்படிங்கிற அந்த ஆங்கில பதத்தை வைத்து MRVRங்கிற அந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். அதில் ஏற்கனவே நானும் இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது, இவர்கள் எந்த தீச்செயலையும் செய்து இங்க இருக்கக்கூடிய திமுக அரசை வீழ்த்துவார்கள். அதற்கு வாகாக இவர்கள் ஏற்கனவே அந்த 3 பேர் இருக்க வேண்டும், அதாவது தலைமை தேர்தல் ஆணையரை தீர்மானிப்பதில்
அவர்களை தேர்ந்தெடுப்பதில் 3 நபர்கள் இருக்க வேண்டும், அதுல ஒருத்தர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படின்னு இருந்ததை மாத்திருக்கிறாங்க. அப்படின்னு நம்ம அதெல்லாம் கணக்கில் கொண்டு தான் இந்த எந்திரங்களை நாம் நம்ப முடியாது அப்படிங்கிற செய்தியை நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இதை தொடர்ந்து இந்த நெருக்கடி இப்படி தலைகீழாக மாறி ரிசல்ட் வரும்போது இதையெல்லாம் சேர்த்து நாம வந்து இது பரிசீலிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு நாங்கள் ஒன்றாக இணைந்தோம். அதை தொடர்ந்து நாம் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்து இந்த செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அவர் இது வந்து அவர்கிட்ட ஏற்கனவே வந்து தனித்தனியாக திரு ஐயநாதன் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறாரு, இவரும் பேசியிருக்காரு, பொன்ராஜ் அவர்களும் பேசியிருக்கிறாரு. ஆனால் ஒரு இயக்கமாக இப்போதுதான் கட்டி இருக்கிறோம். இதுல விக்டிம்ஸ்னு பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். விஜய் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறாரு. வெற்றி இன்னைக்கு பெற்றிருக்கிறதுனால இவர் விக்டிம்னு கிடையாது, இவர் விக்டிம் இல்லைன்னு கிடையாது. இவர் எந்த நேரமும் விக்டிமாக்கப்படலாம். இது ஒரு பிரச்சனை, இது ஒரு டிராப், இது ஒரு படுகொலி. இந்த படுகொலிக்குள் இன்றைக்கு விஜய் தூக்கி மேலே நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு கற்பனை இருக்குது, நாளைக்கு நான் வந்து பிரதமராகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த வார்த்தையை விஜய் அதை செய்கிறாருங்கிறத இந்தியா டுடே தன்னுடைய ஆய்வில் கட்டுரையாக வடித்திருக்கிறது. இவங்களுடைய ரூட் மாஃபியாவும் இன்னொன்று இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனமும் சேர்ந்து வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்களை காசு கொடுத்து ஹிந்தியில வீடியோ போடுறாங்க. இங்க அது விதவிதமான வீடியோக்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோக்கள்ல வந்து விஜய் மிகச் சிறப்பாக ஆட்சி ஆள்கிறார், இங்க வந்து பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்தனா 1 என்கவுண்டர் இல்ல அப்படின்னு சொன்னா உடனடியாக தீர்ப்பு வழங்கப்பட்டு தூக்கு தண்டனை தீர்ப்பு டக்குன்னு நடக்குது. அதே மாதிரி நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு சிகிச்சை பலன் கொடுக்கல அப்படின்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அந்த மொத்த பில்லும் அந்த கழிக்கப்படும், அந்த ஹாஸ்பிட்டல் அதை ஏற்றுக்கொள்ளும். இப்படியெல்லாம் விதவிதமாக நீங்க பாகுபலியில கடைசியில சொல்லுவார் இல்லையா, அப்படி கையை நீட்டிட்டு என் நாட்டில் இதெல்லாம் நடத்த முடியும். அதே மாதிரி விஜய் வந்து ஒரு பெரிய பாகுபலியாக இங்க ஆண்டு கொண்டிருக்கிறாருன்னு ஒரு கற்பனையை ஒரே ஸ்கிரிப்ட் மாத்தி வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு இன்ஃப்ளூயன்சருக்கு பேசுறாங்க. இந்த கனவு எங்கிருந்து வருது? தேசிய அரசியலை நாம் குறிக்கோளாக வைக்க வேண்டும். அதுக்கு பேசும் இந்த இவிஎம் தான் அப்படின்னு சொல்ல வரேன். இல்ல அப்படி ஒரு கற்பனை விஜய்க்கு இருக்குது. அந்த கற்பனை வருகிற அந்த இடம் யாருக்கு சிக்கலானது? கூட்டணியில காங்கிரஸ் இருக்குது, காங்கிரஸுக்கும் சிக்கல் தான். அதை விட பெரிய சிக்கல் மோடிக்கு தான். இன்னைக்கு மோடி அவர்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு விஜயை பயன்படுத்தி கொண்டார். நாளைக்கு விஜயை வீழ்த்துவதற்கு வேற எதை வேணாலும் பயன்படுத்திக் கொள்வார். அப்படி கிடையாது. அண்ணாமலை பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை இப்போ வந்து புது வேஷம் கட்டி வர்றாரு. அடுத்து அண்ணாமலை பயன்படுத்துவாங்க. அண்ணாமலை RSS உற்பத்தி. நீங்க ஏன் திமுக? அது அவங்களுக்கு தேவை கிடையாது. அவர்கள் கையில் மிஷின் இருக்குது, யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும். அதனால இப்போ நாளைக்கு விஜய் கூட விக்டிம் ஆவாரு. இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிருக்கிறதுனால நீங்க அதனால பாதிக்கப்பட்டவர் அல்ல அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது. நீங்கள் நாளை பேஷண்ட். இன்னைக்கு 2 பேர் பேஷண்டா உள்ள அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ இதனால இந்த பிரச்சனையினுடைய வலுவை எடுத்து சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் இந்த அமைப்பினுடைய நோக்கம். இதோட செயல்பாடுகள் அடுத்து எப்படி இருக்கும்? நீதிமன்றம் மூலமா இருக்குமா? அந்த செயல்பாடுகள் எப்படி எதிர்பார்க்கலாம்? செயல்பாடுகள் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான வழக்குகள் தேர்தல் ஆணையத்தின் மேலும் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் மேலும் குறிப்பாக இவிஎம் எந்திரத்தின் மேலுமே இருக்குது. அவற்றையெல்லாம் அவர்கள் மட்டுமே 45 வழக்கு போட்டிருக்கதா குறிப்பிட்டாங்க. ஆமா. அப்ப அவ்வளவு வழக்குகள் இருக்கும்போது வழக்குகளை வந்து இந்த இவிஎம் விஷயத்தில் இந்த பாஜக அரசு மட்டுமல்ல, அன்னைக்கு காங்கிரஸ் அரசுமே அப்படிதான் டீல் பண்ணியிருக்குது. நீங்க இந்த விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாஜக கையில இந்த எந்திரம் இருக்கிறது, அன்றைக்கு அது காங்கிரஸ் கையில இருந்துச்சு. முதலில் தேசிய அளவில் ஒட்டுமொத்தமாக இவிஎம் பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த பரீட்சார்த்த முயற்சியில் 2004 தேர்தல் தான் முதலாக அந்த இவிஎம் மிஷின் பயன்படுத்துறாங்க. அதற்கு பிறகு 2009 தேர்தல். 2009 தேர்தலில் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. தேசிய அளவில் எல்லா மாநிலங்களிலேயும் சட்டமன்ற தேர்தல்கள், அங்க லோக்கல் பாடி எலெக்ஷன் எல்லாத்தையும் தோக்குறாங்க. மிகப்பெரிய எதிர்ப்பு அலை இருக்கிறது. ஆனால் கடந்த முறை வாங்கியதை விட அதிகமான இடங்களை வென்று 200க்கும் மேற்பட்ட இடங்களை வென்று காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது 2009. இது அன்னைக்கு வந்து பிரதமர் வேட்பாளராக இருந்த அத்வானிக்கு பேர் அதிர்ச்சியை தருது. அது எப்படி முடியும்? மக்கள் மத்தியில இவ்வளவு எதிர்ப்பை காங்கிரஸ் வைத்திருக்கும் போது எப்படி உங்களால் பிரதமராக அந்த வாய்ப்பை இழந்த அத்வானிக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா எதிர்வினை ஆற்றுறாரு.
இது சர்வதேச அளவில் என்னென்னலாம் இருக்குது, அவங்க என்னென்ன நடைமுறைகளை வச்சிருக்காங்க, நீங்க இந்த மிஷின் நம்பகத்தன்மை அற்றது அப்படிங்கிறத அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். இன்னைக்கு பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளராகவும் முக்கியமான நபராகவும் இருக்கக்கூடிய ஜிவிஎல் நரசிம்மராவ், அந்த நரசிம்மராவ் இல்ல, ஜிவிஎல் நரசிம்மராவ்னு நீங்க போனீங்கன்னா பாஜகவின் பிரமுகர் இருப்பாரு. அவர் வந்து டெமோக்ரஸி அட் ரிஸ்க், கேன் வி ட்ரஸ்ட் அவர் எலக்ட்ரோலர் ஓட்டிங் மிஷின் அப்படின்னு கொஸ்டின் போட்டு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்காரு. அது அமேசான் எல்லாத்துலயுமே கிடைக்குது. இந்த புத்தகத்தை அன்றைக்கு 2010 வெளியிடுறாங்க. இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை ப்ரிஃபேஸ் எழுதி அந்த புத்தகத்தை வெளியிட்டவர் அத்வானி முன்னின்று. அத்வானி அதுல வந்து குறிப்பிடுறாரு, இந்த தேர்தல் முறையில் இந்த மிஷினை நாம நம்ப முடியாது, இது நம்பகத்தன்மை அற்றதுன்னு உலக அளவிலேயே சொல்றாங்க. நான் தயாரிக்கக்கூடிய இடங்களுக்கே போயிட்டு வந்துட்டேன். ஜெர்மனியில குறிப்பாக 2009 அதே காலகட்டத்தில், அது கொஞ்சம் முன்னாடி நினைக்கிறேன், அதே காலகட்டத்தில் ஜெர்மனி அதை ரிஜெக்ட் பண்ணுது. இந்த மிஷின் நம்ப தகுந்தது அல்ல. அந்த ஜெர்மனியில அங்க சுப்ரீம் கோர்ட்ல வருது இந்த கேள்விகள்லாம். எதுக்குங்க இந்த மிஷினை வந்து நீங்க இது பண்றீங்க, அதை தயாரித்தவர்கள்லாம் இதெல்லாம் நம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி இதை ஒரு பாமரன் புரிந்து கொள்ள முடியுமா? இப்ப நீங்க இதுல அழுத்துறீங்க, டிஸ்பிளேல தெரியுது, நீங்க அதை விவிபேட்ல விழுந்தாலும் கூட ரெண்டையும் எண்ணி மேட்ச் பண்றது கிடையாது. இங்க ஒரு நம்பர் வருது, இங்க ஒரு நம்பர் வருது, ரெண்டையும் மேட்ச் பண்றது கிடையாது. அப்ப இதை எப்படி ஒரு எளிய மனிதன் புரிந்துடுவான்? நீங்க பேப்பர்ல இருந்துச்சுன்னா அவன் எதுல குத்தணுமோ அதுல குத்துவான், அவனுக்கு ஒரு அத்தாட்சி இருக்குது. அது போக அந்த பேப்பர்ல இந்த நம்பர் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு யூனிக் சீரியல் நம்பர் இருக்குது. இந்த விவிபேட்ல எந்த இதுவும் கிடையாது. நீங்க பார்த்த ஒரு இது. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, இப்ப எனக்கு இல்ல, ஒரு சாதாரண பாமரனுக்கு அழுத்தப்பட்ட சுவிட்சும் விழுந்த வாக்கும் ஒண்ணுதானா? வெளியில தெரிஞ்ச டிஸ்பிளே ஒண்ணு, உள்ள இருக்கிற கோர் அதுல பதிவு செய்யப்படுற அந்த மெமரி யூனிட் இருக்குல்ல, அதுக்குள்ள அதுதான் பதியப்பட்டதுன்னு என்ன ஆதாரம்? விவிபேட் அந்த பேப்பர் வருது இல்ல நமக்கு, விவிபேட் அவுட்புட்டுங்க. உள்ள ஹார்ட் கோரா எது பதியப்பட்டது, இதை மாற்ற முடியாதா அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்கல, ஜெர்மனியின் உச்ச நீதிமன்றம் கேட்குது. அதனால இது நம்பத்தகுந்ததாக இல்லை அப்படின்னு அவர்கள் அடித்து வீழ்த்திடுறாங்க. அப்புறம் நெதர்லாண்டுல இதே தான், அவங்க 2004 இதை நிறுத்திடுறாங்க. இதெல்லாம் செல்லுபடியாகாது, டிஜிட்டலைஸ்டுங்கிறது இது ஏமாற்று வேலை, இதை நம்ம நம்ப முடியாதுன்னு. அப்புறம் இங்கிலாந்து, எல்லா நாடுகளுமே, எவ்வளவோ முன்னேறிய நாடுகள், நீங்க வந்து ஸ்பெயின், எல்லா நாடுகளுமே வாக்கு எந்திரம் நம்ப தகுந்ததில்லை. இவ்வளவுக்கும் அவர்கள் நம்மை விட முன்னேறியவர்கள். தொழிற்புரட்சி எல்லாம் அங்க நடந்துச்சு, எந்திரங்கள் எல்லாம் அங்கதான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸ் மூலங்கள் எல்லாம் அங்கதான் இருக்குது. அவர்களே நம்புவதில்லை, அமெரிக்காவும் பெரும்பகுதி நம்புவதில்லை. இன்னும் வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024 வாக்குல எலான் மஸ்க் ஒரு கூற்றை வந்து எக்ஸ் தளத்துல பதிவு பண்றாரு. அது வந்து அங்க அவர்களுடைய அமெரிக்க டெரிட்டரியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல அங்க ஒரு குளறுபடி நடந்துருச்சு அப்படிங்கிற அந்த செய்தி வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு, இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து நம்பத்தகுந்தது அல்ல, இதை வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமோ அல்லது எந்த ஒரு விதத்திலேயோ இதை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அதற்கு அன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சராக இருந்த ராஜீவ் சந்திரசேகர் மற்றும் ராஜீவ் குமார், அன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர், அவர்கள் 2 பேரும் வந்து எதிர்க்கிறாங்க. இதெல்லாம் நீங்க அப்படி சொல்லக்கூடாது, எங்களுடைய வாக்கு இயந்திரம் என்பது ஸ்டாண்டலோன், அதாவது ஒய்ஃபையோ இன்டர்நெட்டோ வேற எந்த கனெக்டிவிட்டியும் கிடையாது, எங்கள்கிட்ட 3 யூனிட் தான் உண்டு. ஒன்று வந்து இந்த பதிவு செய்யப்படுகிற அந்த பெல்லட், அந்த பேலட், அந்த இது, அது போக அதை வந்து விவிபேட், அந்த இது அச்சிட்டு வெளியிடுற அந்த விவிபேட், அது போக உள்ள பதிவு செய்யப்படுகிற இயந்திரம், இதுக்கு இடை தவிர வேற எதையும் கனெக்ஷன், ஒய்ஃபையோ ப்ளூடூத்தோ வேற எதுவுமே கிடையாது, அதனால் முழுவதுமாக நம்ப தகுந்தது அப்படின்னு சொன்னாரு. அதற்கு வந்து அவர் ஒரே வரியில பதில் சொன்னாரு, இந்த எந்திரங்கள் எல்லாம் ஹேக் செய்யப்பட முடியும் அப்படின்னு சொன்னார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஹேக்குங்கிறது நான் தயாரிச்சு நீங்க பண்ணாதான் அது ஹேக். நானே தயாரிச்சு எனக்கு தேவையான அளவுக்கு அதை வந்து செட் பண்ணிட்டேன்னா அதுக்கு பேர் ஹேச்சிங் அப்படின்னு திரு பொன்ராஜ் அவர்கள் தான் அதை சரியாக அந்த அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளரும் அறிவியலாளரும் அவர் விஞ்ஞானியமான அவர் தான் வந்து அதை தெளிவா சொன்னார். இது ஹேச்சிங் மீன்ஸ் எனக்கு தேவையான மாதிரி ஒரு பொருளை தயாரித்து அந்த பொருளுக்குள் எனக்கு தேவையான மாதிரி ஃபீட் பண்ணி நான் அந்த ரிசல்ட்டை எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு இதில் இருக்கிறது. இதை இவர்கள் மோடி அரசு செய்கிறது. அதனாலதான் அவர்கள் அந்த பாடியே மாத்துறாங்க.
ம். அந்த எலக்ட்ரோரல் பாடியில் இருக்கக்கூடிய 3 முக்கியஸ்தர்களை மாற்றுகிறார்கள். இதை யாரு கேட்கிறா? நாம கேட்கல. சமீபத்துல துஷார் மேத்தா, அதாவது அரசுகிட்ட கேட்குது. அது என்ன, நீங்களே உங்களுடைய தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு செட்டப்பை வச்சிருக்கீங்க, இது சரியானதா, இது முறையானதா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா கேட்கிறாரு, அப்படின்னா நீங்க கொலிஞ்சியம் வச்சுக்கிட்டு நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கீங்களா, இது முறையானதான்னு கேள்வி கேட்கிறாரு. அதாவது நீதிபதியையே எதிர்த்து நீங்க யோக்கியமா அப்படின்னு கேள்வி கேட்டதுதான் இந்த பாஜக அரசினுடைய சாதனை. அப்போ இதுல இருந்து நீங்க ஒட்டுமொத்தமா பார்க்கணும், காங்கிரஸ் ஏன் இந்த விஷயத்தில் இதை பேசாது? ஏன் பேசாது அப்படின்னா, ஓட்சோரி பத்தி ரொம்ப தீவிரமா ஓட்சோரியில அவர் அங்க அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, இது டூப்ளிகேட் வந்திருக்குது, வாக்கு வந்திருக்குது, அந்த கான்சிக்வன்ஸில் எண்ணப்பட்டது வேற, இது எண்ணிக்கை வேற, இதெல்லாம் பேசுவாங்க. இந்த மிஷன் தான் பிரச்சனை, மூல காரணம் இதுதான் அப்படின்னு அடிச்சு பேச மாட்டாங்க. அதை நோக்கிய வீரியமான அடுத்த கட்ட நகர்தலுக்கு அவங்க போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா, அப்படி ஒருவேளை அவர்கள் அந்த மூவை ராகுல் காந்தி பண்ணாருன்னா 2009 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மோடியும் அவர்களுடைய கூட்டமும் அதை புட்டு வைக்க வேண்டியது. கண்டிப்பா. ஆமா, ஏங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு கரப்பான் பூச்சி ஜனதா தளம் ஏன் உருவாகிறது? தேசிய அளவில் மோடியினுடைய எதிர்ப்பை, மோடி எதிர்ப்பு அலையை கன்சாலிடேட் பண்றதுக்கு ஒரு தலை இல்லை, அரசியல் ரீதியாக ஒரு தலைவர் இல்லை. அதைத்தான் கரப்பான் பூச்சி ஜனதா தளம் வெற்றி பெறுகிறது. ஆனா அதுவும் கூட அது உள்ள எலக்ட்ரோரலா வெற்றி பெறல, அது வெளியில் நின்றதா வெற்றி பெறுது. அப்ப எலக்ட்ரோரலா வெற்றி பெறுவதற்கான ஒரு வெற்றிடம் இருக்குது, ஒரு தலைவர் தேவைப்படுகிறார். அந்த இடத்தில் ராகுல் காந்தி இல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, தென்னிந்தியாவில இருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் வரணும் அப்படிங்கிறது ஆதவ் அர்ஜுனா கூட சட்டசபையில பேசியிருந்தாரு. அது விஜய் வருவதற்கான சமிக்கை. தென்னிந்தியாவிலிருந்து வருது ஸ்டாலினே சொல்றாப்புல, அப்படி கிடையாது. அவங்க விஜயைத்தான் அவர்கள் சொல்லுறாங்க. விஜயை சொல்வது என்பது அது இன்னும் சிக்கலானது. இதை பற்றி நீங்க நுட்பமா போனீங்கன்னா, சரி அவரு பிரதமர் ஆயிட்டாரு இப்படி வச்சுக்கோங்களேன், அப்ப இங்க ஒரு சீட்டு காலி ஆகுறதுக்கு யார் வர்ற? இதான் நீங்க சார்லஸ் மார்டின் சொன்னதை நீங்க கவனிக்கணும். இவர் அமாவாசை மாதிரி. ஆமா, இப்ப நீங்க அந்த சீட்ல போய் உட்கார்ந்துட்டு சத்யராஜ் இப்படி வானத்தை பார்த்து ஊதுவார்ல, ஏனுங்க மணி அப்படிம்பாரு இல்லையா, அதே மாதிரி ராஜராஜ சோழன் எம்ஏ அப்படின்னு சோழர் பரம்பரையில் இன்னொரு முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு ஆதவர் சொன்னா தன்னை நகர்த்தி கொள்வதற்காக விஜய்க்கு ப்ரமோஷன் கொடுக்கிறாரு. அது ப்ரமோஷன் இல்ல. விஜய்க்கு ஒருவேளை நாம இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம், இதே மாதிரி அடுத்ததுல இப்படி மூவ் பண்ணா அங்கேயும் ஜெயிச்சிருவோம் போல இருக்கு அப்படின்னு பண்டிட்ட போய் கேட்டா பண்டிட் என்ன சொல்லுவாரு? ஆமா, நீங்க எப்பவுமே இந்த ஜோசியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு மூடு என்ன இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் சாமி இந்த மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கினேன், ஒரு 2 லாரி வாங்கி விட்டுருக்கிறேன், இன்னொரு 10 வாங்கி இன்னொரு குட்டியான வாங்கிடலான்னு இருக்கிறேன் 2, என்ன செய்யலாம் சாமின்னா, தாராளமா பிரமாதமா பேஷா பண்ணுங்கோ, உங்களுக்கு இப்ப நல்லா சுக்கிரன் 3ஆம் திசையில பாக்குறான்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிடுவான். ஏன்னா நீ அந்த மூணுல இருக்கிற, நீ அனுமதி ஜஸ்ட் கேட்கிற. அப்ப அதே மாதிரி கேட்கும்போது நீங்க 10வது மாடிக்கு லிப்ட் மேல ஏத்திட்டீங்க, உங்களுக்கு சுக்கிர பார்வை எல்லா பக்கமும் 4 பக்கமும் வருது, ஒட்டுமொத்த இந்தியாவை ஆள்வதற்கான தகுதி உங்களுக்கு ரொம்ப விரைவிலேயே வந்துகிட்டு இருக்குன்னு ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு. நான் இப்போ அது சொல்ல வேண்டியதில்லை, ஏற்கனவே பண்டிட் சொல்லிட்டாரு. அதனால இவர்கள் எங்க போய் விழுறாங்கன்னா மோடிக்கு எதிராக போய் நிற்கிறாங்க. இது மோடி முட்டைப்பூச்சியை நசுக்குவது போல் நசுக்குவதற்கான வாய்ப்பை இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த தேர்தல் முறைகேடுங்கிறத, இந்த எந்திரத்தில் நடக்கக்கூடிய முறைகேட்டை எடுத்து சொல்ல வேண்டிய நேரம் இது. இதனால பாதிக்கிறது அதிமுக திமுகங்கிறது மட்டும் இல்ல, நாளைக்கு விஜயும் இதனால் பாதிக்கப்படுவார். ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பாதிக்கப்படும் சொல்றீங்க. தமிழ்நாடு நாம இருக்கிறதுனால தமிழ்நாடு ஆல்ரெடி இந்திய அளவில் பாதிக்கப்பட்டாச்சு. 4000 எந்திரங்கள் தீப்பிடிச்சு எரியுதுங்க. கல்கத்தால அவங்க அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்களுடைய அந்த இதுல, அதுவும் 1வது மாடியில தீ பிடிச்சா 5வது மாடியில இருக்கக்கூடிய மிஷின்கள் எல்லாமே எரிஞ்சு போகுது. இவ்வளவு நடக்குது. இப்ப இந்த இடத்துலதான் இதையெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். இன்னொன்னு குளத்தூர் விவகாரத்தை நீங்க சொன்னீங்க. குளத்தூர்ல மொத்தம் 14 எந்திரங்களை சோதிக்கணும்னு சொல்லி எடுத்து அதுல ஒரு 7 எந்திரங்கள் எடுத்து சோதிச்சதுலயே 4 எந்திரங்களில் 3 எந்திரங்களில் பழுது, அதாவது மிஸ்மேட்ச் ஆகுது. விவிபேட் சரியா வேலை செய்யல, இது சீல் உடைக்கப்பட்டிருக்குது 2 எந்திரங்கள்ல. இப்படி பிரச்சனைகள் இருக்கும்போது இன்னொரு பூகம்பம் வருது. இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்துல
ஒரு தன்னார்வலரோட ஒரு வீடியோ. ஆமா. அந்த வீடியோவுல விலை உயர்ந்த இந்த மிஷின்களுக்கு பயன்படுத்தப்படுகிற, அதாவது இந்த வோட்டிங் மிஷினுக்கு பயன்படுத்தப்படுகிற பேட்டரிஸ் எல்லாம் அங்க கிடக்குது. ம். சிதைவுண்டு கிடக்குது. அது போக வோட்டர்ஸ் லிஸ்ட், விவிபேட் பேப்பர் எல்லாம் அப்படியே செல்லரித்து போய் கிடக்கிறது. அப்போ இவர்கள் எந்த அளவிற்கு நீங்க ஒரு ஓட்டுங்கிறது எவ்வளவு ஒரு ப்ரீஷியஸ் ஆனது, அது எவ்வளவு அது பாதுகாக்கப்பட வேண்டியது. இன்னும் கூடுதலா இந்த விவிபேட்டை எண்ணுங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க சில பல தொகை கட்டினீங்கன்னா அதை எண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா அதையெல்லாம் இவர்கள் காற்றுல விட்டுட்டாங்கன்னா, அடையாளங்களை அழிப்பதற்கு அல்லது நீங்க என்ன நடக்குன்னே தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக சிரத்தை எடுத்து வேலை செய்கிறார்கள். இந்த இதை வச்சு பாத்தீங்கன்னா வெறுமனே குளறுபடி நடந்தது கொளத்தூரில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இவிஎம்மும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாட்டு எழுதினேன். அதே மாதிரி ஒட்டுமொத்த இவிஎம்மும் தப்பு, தமிழ்நாடு முழுவதும் நடந்த தேர்தல், இந்த தேர்தலே தவறு அப்படிங்கிறதான் மாறானது. இந்த வெற்றி, இந்த இப்ப நடந்து முடிந்திருக்கிற எல்லாமே தவறானது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்திருக்கிற செய்தி. ஸோ இன்னும் கூடுதலா நிறைய வரும், ஆதாரங்கள் நிறைய வரும். ஆனா உண்மையை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மிஷின் எப்படி வேலை செய்கிறது, இந்த மிஷினுக்குள்ள நீங்க என்னென்னலாம் செய்ய முடியும், இதையெல்லாம் திரு பொன்ராஜ் அவர்கள் தொடர்ந்து விளக்குகிறார். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தையே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது பொதுவாகவே இவிஎம் மிஷின் அது நாசமாகிருமா, அதை தூக்கி குப்பையில போடுவாங்களா, அது எப்படி அந்த முறை அப்படிங்கிறது எப்படி நடக்குது? அது ஒன்று, இவர்கள் இதுல மட்டும், அதாவது மிஷின்ல மட்டும்தான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படி கிடையாது. 1 கோடிக்கும் நிகரான எஸ்ஐஆர்ல 1 கோடிக்கும் நிகர 97 லட்சம் பேரை காலி பண்ணி கழிச்சு விட்டதுலயே முடிஞ்சு போச்சு. அதுவே பெரிய ஒரு மோசடி. எத்தனை பேரை கழிச்சிங்க, யாரு, எப்படி, எது, அது பெரிய மோசடி. இன்னொன்னு, இன்னைக்கு நீங்க விவிபேட்டினுடைய பேப்பரு, அதுக்கு இருக்கக்கூடிய பேட்டரி, இதெல்லாம் செல்லரிச்சு போய் கிடக்குது. எதையெல்லாம் பாதுகாக்க வேண்டுமோ, எதையெல்லாம் ரகசியமா வச்சிருக்கணுமோ, எதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டுமா, இன்னும் 30-40 வருஷம் கழிச்சாலும் அதுல என்ன இருக்குதுன்னு மீண்டும் திருப்பி எடுத்து பாக்குறதுக்கோ அதை செக் பண்றதுக்கோ வசதியாக வைக்கணுமா, அதை அப்படி வைக்கல. இல்ல, அது இப்ப பதிவு செய்யப்பட்ட விவிபேட்ஸா இல்லனா புதிதாக உள்ளதா, அதுவே தெரியாம ஒரு நிலைமை தானே. அதாவது எதுவாக இருந்தாலும் நீங்க உங்க கணக்குப்படியே வச்சுக்கணும். அது பதிவு செய்யப்படாததுனாலுமே அதை நீங்கள் இப்படித்தான் வைத்திருக்கணும் இருக்கா என்ன? ஒரு நாட்டினுடைய தேர்தல் அது எவ்வளவு, நீங்க ஒவ்வொரு மை அவ்வளவு ரகசியமா வைக்க வேண்டிய அவசியம் என்ன? மை அழிகிறதுக்கே 1 வாரம் ஆகுதுங்க. 1 வாரமா 10 கூட நாள் கூட ஆகுது. அப்படி இருக்கும்போது அதனுடைய அந்த வாக்கினுடைய தன்மை என்ன, அதனுடைய ரகசியம் என்ன, அதை எப்படி நீங்க ப்ரீஷியஸா பாதுகாக்கணும், அதை நீங்க இப்படி சாதாரணமா போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது என்ன ஏதாவது சாதாரண பேப்பரா? பல இடங்களில் செய்தித்தாள்களையே ஆவணப்படுத்துறது இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த பொருட்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல. நீங்க ஏதோ காயலாங்கடையில போடுற மாதிரி போட முடியுமா? அதுக்கு என்ன விளக்கமும் வர இந்த வழக்கம் வருவதில்ல. எதற்குமே இவர்களிடமிருந்து சரியாக விளக்கம் வந்ததில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க நாங்க முதல்ல கேட்டீங்க இல்லையா, அதாவது இந்த தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லுது அப்படின்ட்டு. தேர்தல் ஆணையம் இந்த மிஷினை நீங்க நம்புங்க, இது சரியானது அப்படின்னு ஒரு ட்ரிப் கூப்பிட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற மிஷினை ஒரு ட்ரிப் சோதிக்க சொல்லி, இப்ப நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி இதைத்தான் செய்வார்கள். இது எப்ப செஞ்சாங்க? 2009 அத்வானி இதே பிரச்சனையை பாஜக, இன்னைக்கு அத்வானி உண்மையிலேயே சரியாக அந்த மிஷின் வேலை செய்திருந்து அல்லது ஓட்டு பழைய வாக்கு அந்த சீட்டில் ஓட்டு போட்டிருந்தால், அந்த மாதிரி ஓட்டு போட்டிருந்தா அன்னைக்கு அத்வானி பிரதமராக வாய்ப்பு இருந்திருக்கிறது. அத்வானி ஆயிருந்தா இன்னைக்கு மோடி வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்காது. அப்போ இந்த மிஷினில் நடந்த குளறுபடி அவரு போய் கேட்கிறாரு, இதுல என்னங்க இப்படி நாங்க நம்ப முடியலையே அப்படிங்கும்போது, வாங்க நாங்க நம்ப வைக்கிறோம்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவருக்கு சோதிச்சு காட்டி இருக்கிறார்கள். அதுக்கப்புறமும் இதெல்லாம் நம்ப முடியாதுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டாரு. எதுக்கு சொல்றேன்னா, இவரு சுப்பிரமணிய சாமிக்கும் அதே மாதிரி தான். அவர் நின்ற தொகுதியில் ஒரு தொகுதி, அதாவது ஒரு வார்டுல 1 ஓட்டு கூட இல்லாமல் பல வார்டுகள் அவருக்கு இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அது எப்படி எனக்கு ஒரு வார்டுல 1 ஓட்டு கூட இல்லாமல் இருக்கு. கூட அமமுக தலைவர் கூட இதே குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க, தினகரன். ஆமா. அதனால மெனிப்புலேஷன் என்பதை அவர்கள் செய்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல 2 கட்சியுமே உடந்தையானது. அதனால இவர்கள் இதை பேச மாட்டார்கள். அப்போ இதுல திமுகவுக்கு எந்த பங்கும் இல்லைன்னு சொல்றீங்களா? அவங்களும் தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. கடந்த 21லயும் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க கிட்டே போய் நீங்க ஒரு குழு போய் இந்த குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்களே. இப்ப அதாவது இன்னைக்கு அவர்கள் விக்டிம், நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு அவர்கள் விக்டிம், நாளைக்கு விஜய் விக்டிம். இன்னைக்கு இவர்கள் பேஷண்ட், நாளைக்கு ரிசர்வ்டு பேஷண்ட் அவர்.
இல்ல இப்போ காங்கிரஸ்க்கு நம்ம 29 வரைக்கும் 2009 வரைக்கும் பின்னாடி போறோம்ல, அதே மாதிரி திமுகவுக்கும் பின்னாடி போக முடியாதானே? திமுகவுக்கு பின்னாடி போறதுக்கு திமுக தேசிய அளவில் ஆட்சியில இல்ல. ம். அவர்களும் அதாவது இந்த விவகாரத்தை ஏற்கனவே கலைஞர் அவர்கள் புரிந்து வைத்திருந்தார். இது நீங்க கலைஞர் அவர்கள் இதை நம்ம முன்னெடுக்கணும். இது கலைஞர் மட்டும் இல்ல. இது ஸ்டாலின் அவர்களுக்குமே தெரியும். ம். ஆனா இந்த அமைப்புக்குள் இருந்துகிட்டு நாம ஒரு பிளேயரா இருந்துகிட்டு நாம இந்த மெக்கானிசத்தை எப்படி சண்டையிட முடியும்? ம். அது சாதாரண சின்ன கட்சிகளுக்கு இருக்கிற, நான் சின்ன கட்சின்னு சொல்றது ரீஜனல் பார்ட்டிகளுக்கு இருக்கக்கூடிய உள் முரண்பாடுங்க. நீங்க ஒரு பிளேயர். நீங்க மொத்த அத்தாட்சியுமே நீங்க எதிர்த்து எப்படி விளையாட முடியும்? அப்போ தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் தான், அதாவது மூன்றாவது ஒரு மக்கள் பிரதிநிதிகளாகவோ மக்கள் ஒரு ஒரு தன்னார்வலர்களோ தான் வரணும். அப்படி வர்றதுக்கு முழு வாய்ப்பும் இல்லாமல் இருந்தது. இல்ல மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயுமே தேசிய அளவிலான பிரச்சனைகளை நம்ம ஒரு பிளேயரா இருந்துட்டு எதிர்த்து கேக்குறோம். அப்ப இதுவும் ஏன் கேட்க முடியாது? இல்ல, நீங்க அப்படி கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப கேக்குறீங்களா, அப்ப போன எலெக்ஷன்ல நீங்க எப்படி ஜெயிச்சீங்க? 40க்கு 40 நாடாளுமன்ற தேர்தல் எப்படி ஜெயிச்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரியான மெனிப்புலேஷன் எல்லாமுமே வாய்ப்புகள் அங்கே என்ன இருக்கிறது, களம் என்ன இருக்கிறது, உங்க மூட என்ன அது பிரதிபலிக்குது அப்படிங்கிற அளவில் இருந்தால் செயல்படும். நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் அதை மாற்ற முடியும். உதாரணத்துக்கு ஒரு 10% இருந்து 15% தான் உள்ளுக்குள்ள சேஞ்ச் பண்ணுவாங்க. முற்றிலும் சேஞ்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க எல்லா நம்பருமே மாத்தி விழும், எல்லாமுமே ஒரு குறிப்பிட்ட நபருக்கு, அவர்கள் நினைத்த நபருக்கு போகும்னா அவர்கள் நேரடியாக ஆட்சிக்கு வந்துடலாம். அதுக்கு பேர் ஜனநாயகமே கிடையாது. அப்போ இந்த ஜனநாயக முறைன்னு சொல்லி அவர்கள் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அது அம்பலப்பட்டு போயிடும். அப்போ டிக்டேட்டர்ஷிப்பா போயிடும். அது ரொம்ப நாள்லாம் கிடையாது. அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் 2029 வருவதற்கு முயற்சிகள் நடக்குது. அது நடந்துட்டுன்னா இவர்களுக்கு இந்த மிஷின் கூட தேவை கிடையாது. அப்புறம் ரஷ்யாவில் நடக்கல தேர்தல் நடக்கும், அதுல எல்லாத்துலயும் புட்டின் தான் ஜெயிப்பாரு. அந்த மாதிரி இருக்கும். சொல்றேன், ஒரே நாடு ஒரே தேர்தல் வரணும்னாலும் திமுகவுடைய ஆதரவு இல்லாம வர முடியாது. இல்ல நான் அந்த விஷயத்தை முடிச்சிடுறேன். அப்போ 2021ல அப்போ கூட அவர்கள் எடுத்த வாக்கு 45%. முந்தைய தேர்தல்கள்ல 55%, 10% அப்படியே டவுன் ஆகுதா 2019ல இருந்து? ஒண்ணு டவுன் ஆகுறது மட்டுமல்ல, அவர்களுக்கு வேறொரு பிரச்சனையும் வருது. அதாவது பெண்கள் வாக்குகள் அதிமுகவிலிருந்து அதிகமாக திமுகவுக்கு விழுது. அந்த நேரம் பெண்கள் வாக்குகளை கவர்வதற்கு இன்னைக்காவது விஜய் இருக்கிறாருன்னு சொல்லலாம். அன்னைக்கு சொல்வதற்கு கூட ஆள் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கேப்பபிலிட்டி கிடையாது. ஆனால் அதைவிட அதிக வாக்குகளை வென்று அறுதி பெரும்பான்மையில் மிகச்சிறப்பாக வெற்றி பெற்றிருக்க வேண்டிய திமுக அன்னைக்கு குறைவாகத்தான், அதாவது அவர்கள் அளவே குறைவுன்னு சொல்றேன். 45% குறைவு. இப்ப நெக் டு நெக்னு கொண்டு வருவதே கூட, அதாவது பெர்சன்டேஜ்ல இவர்களுடைய வேலை இருந்தது. அப்போ வெற்றிங்கிறது சாதாரணமாக திமுகவுக்கு கிடைக்கவில்லை. இன்னும் கூடுதலா சொல்றேன், ஒரு புரோபகண்டாவை உருவாக்குவதற்கு ஒரு முகம் கிடைத்தால் போதும். 2019ல நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், 2019ல ரஜினிகாந்த் வர்றதா சொல்றாரு. 2021ல நான் களத்துக்கு வரேன்னு. ரஜினிகாந்த் என்ன பண்றாரு, போய் களத்தை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை அமைச்சு அவர்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி போய் நீங்க சர்வே எடுத்துட்டு வாங்க, எனக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிறார். மதிப்பை வர வச்சா ஒரு 10ல இருந்து 12% வருங்க உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கிருந்து அமித்ஷாவும் இங்க குருமூர்த்தி அவர்களை சந்திக்கிறாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க களத்துக்கு வாங்க, நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அவர் யோசிச்சு பாக்குறாரு, திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, இன்னும் பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்குது. பாமகவே ரஜினியை ஒரு பாடுபடுத்தின கட்சி பாமக. ஒவ்வொரு அசைவிலையும் கேள்விகளை கேட்டு அவரை புளிஞ்ச கட்சி. இன்னும் கூடுதலா குடைச்சல் கொடுக்கறதுக்கு சீமான் வேற கீழே இருக்கிறாரு. இவ்வளவு பேர் இருக்கும்போது நாம நின்றுகிட்டு என்ன பண்ணிட முடியும்? 10-15% வச்சுக்கிட்டு. அதனால வேண்டான்னு அவர் விலகிறார். ஆனால் பாஜகவின் திட்டம் அது இல்ல. நீங்க வாங்க, நாங்க எங்களுடைய ஒட்டுமொத்த தேர்தல் மெக்கானிசத்தையும் தேசிய ஊடக வலுவையும் எல்லாத்தையும் உங்க மேல திருப்புவோம். அப்போ உங்கள்கிட்ட இருந்து கல்டிவேட், அதாவது மேனிபுலேட் ஆகிற மக்கள் ஒரு அரோமாவுக்கு வந்துருவாங்க. மக்கள் ஒரு உணர்வு நிலைக்கு, இன்னைக்கு தளபதி தளபதி தளபதிட்டாங்களா, அதான் அன்னைக்கு தலைவரேன்னு இருப்பாங்க. ஆமா, அவர் ஃபீல் பண்ணாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு, நான் நின்றுந்தேன்னா எப்படி ஜெயிச்சிருப்பீங்க? நீங்க தான் சொன்னீங்க 2019 நீங்க 2021ல அந்த இதை விட்டு விலகும் போது என்ன சொல்றீங்க, இல்ல நமக்கு கிடைக்க போறதே ஒரு 12% வாக்கு, நான் இந்த ஜாமா இவங்களெல்லாம் விட்டு சண்டை போட முடியுமான்னு கேட்டவர். இன்னைக்கு என்ன சொல்றாரு, டெஃபினட்டா ஜெயிச்சிருப்பேங்கிறாரு. இது எப்படி சொல்றாருன்னா,
அன்னைக்கு அமித்ஷாவும் குருமூர்த்தி சந்தித்து கொண்டார்கள். எப்படியாவது ரஜினியை கொண்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. கூட்டுட்டு வந்திருந்தா நீங்க சொன்னீங்க இல்லையா 10 ஜெயிப்பு, 10 தோல்வி பழனிசாமி. அந்த வரிசையில 10 தோல்வி திமுகவும் இருந்திருக்கும். அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அவர்கள் கையில் மிஷின் இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், அதை வீழ்த்துவதற்கான ஒரு முகம் வேண்டும். அந்த முகம் ரஜினிகிட்ட இருந்துச்சு. ரஜினி வந்திருந்தா அன்னைக்கு நடந்திருக்கும். இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு. வந்தவரும் கூட கரூர் நிகழ்வுக்கு பிறகு அவருக்கு முழு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. உள்ள தகவல் எனக்கு வந்தது. ஆனால் நீங்க இருங்க, நாங்க பாத்துக்கிடுறோம் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம், ஒரு வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டுத்தான் விஜய் தொடர்ந்தார் அப்படிங்கிற செய்தியும் சில இடங்களில் வெளிவந்திருக்கிறது. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாடகத்தில் யாரு எந்த போர்ஷன்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை யார் இயக்குகிறார், அந்த இயக்குவதற்கான ஆயுதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு எந்திரம் தான். இந்த வாக்கு எந்திரத்தில் தான் ஒட்டுமொத்த பாஜகவின் வெற்றியுமே அடங்கி இருக்கிறது. அதனுடைய சூத்திரதாரிகள் அங்கே இருக்கிறார்கள். அதனால இதை வீழ்த்த வேண்டும். இதை தூக்கிட்டோம்னா இப்ப ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, வாக்கு எந்திரத்தை வீழ்த்தினால் மட்டும்தான் நீங்கள் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க முடியும், பாஜகவை வீழ்த்த முடியும். பாஜகவை இப்ப ரெண்டையும் செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், ஜனநாயகமும் கிடையாது, பாஜகவை ஒருபோதும் உங்களால் அகற்ற முடியாது. இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் பாஜகவை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நிலைமை. இப்ப நீங்க பேசும்போதே தாவேக்காவை ஜெயிக்க வச்சது பாஜக, இந்த கருத்து வந்து நீங்க அதை ஜெயிச்ச அந்த நாள்ல இருந்தே நம்ம வந்து பதிவிட்டே வரோம். இப்போ அந்த நிலவரம் அப்படி எல்லாமே மாறி திமுக பிளஸ் பாஜக அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு. இல்ல, அதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. களத்துக்குள்ள நீங்க இறங்கி நிக்கிறீங்க, உங்கள்கிட்ட அதிகாரம், இந்த அதிகாரம்ங்கிறது உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப இஷ்யூ வரும்போது 2 பக்கமும் சேர்ந்து ஒரே திசையில இருந்தா சண்டை போடுவாங்க. நீங்க பாஜக ஏன் சொல்றீங்க? விஜய சீமான் திட்டலையா? அப்ப சீமானும் பாஜகவும் ஒன்னா இருக்காங்கன்னு அர்த்தமா? அல்லது சீமானும் ஸ்டாலின் ஒன்னாயிட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அதே இன்னும் கூடுதலா நேற்று வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முந்தைய அரசினுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அப்படின்னா முந்தைய அரசினுடைய திட்டங்களை வந்து வாழ்த்துறாரா? அவங்களுடைய செயல்பாடு சொல்றாங்க. இந்த செயல்பாடுகள் எல்லாமே ஒரு கூட்டணி வந்து வெளிப்படையா தெரிய வருதே. நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூட அப்பாவை காணும் அதுக்கு தானே பதில் சொல்றாரு. அதுதாங்க, சீமான் அப்ப கூட்டணிக்கு வந்துட்டாரா? அதுவுமே சொல்றாங்க. சீமான் வந்து பாஜக மேடையில நின்று பேசின அதே ஆள் தான் இப்போ ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சு பேசியிருக்காங்க. எல்லாமே பார்க்கும்போது தாவேகா சொல்றது உண்மையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது இன்னைக்கு களத்தில் இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட், இந்த பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்ல விஜய் அந்த பக்கம் நிக்கிறாரு, இந்த பக்கம் இவர்கள் நிக்கிறாங்க. இன்னும் நல்ல நுட்பமாக கவனிங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் அப்பாவை காணும்னு சொல்லி பதில் சொன்னதுக்கு கண்டனம் யார் தெரிவிச்சிருக்காருன்னா அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, பெண்கள் குறித்து இழிவாக பேசுவது என்பது 60 ஆண்டு கால திராவிட அரசியல், அது 60 ஆண்டு காலமா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு அதை நாம் பின்பற்றக்கூடாது, இது கண்டனத்துக்குரியதுன்னு சொல்றாரு. ஆனா இதே அண்ணாமலை தான் சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் தலைவராக இருக்கும்போது, நான் ஒன்றும் நடிகைகளோட இடுப்பை கழிட்டு நான் வந்து அரசியல் பண்ணலன்னா நான் முழு நேர அரசியல்வாதின்னு சொல்லி விஜயை மிக இழிவாக சொல்றாரு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, நடிகைகளையும் நடிகைகளின் இடுப்பை இவர் கிள்ளிட்டு இருக்கிறாருங்கிற செய்தியையும் சொன்ன அண்ணாமலை தான் இன்னைக்கு வந்து, அதாவது திடீர்னு ஒரே நாளையில அன்னைக்குன்னு ஊர்ல இருக்கிற அயோக்கிய போயெல்லாம் யோக்கியன் ஆகி அப்படின்னு மாறிட்டுன்னு ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி திடீர்னு இவர் யோக்கியனாக மாறி நிற்கிறார். அதோட பொருள் என்னன்னா, இந்த களத்தில் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும், இவர்களெல்லாம் ஓரங்கட்டணும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் இருக்குது. நாளைக்கு விஜய்க்கு எதிராக இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாப்லையா, இன்னைக்கு வந்து ஆடியோ ஒன்று நான் ரிலீஸ் பண்றேன், அது என்ன அமைச்சர் ஊழல் செஞ்சதுக்கான ஆடியோ, இனிமே தொடர்ந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுவாரு, வீடியோ போடுவாரு. ஆமா, முழுக்க போக்கஸ் இவர் பக்கம் இருக்கும், இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் இவருக்கு போக்கஸ் பண்ணும். அண்ணாமலையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எடுத்தாருன்னு சொல்லி அங்க செட் பண்ணிடுவாங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா தாவேகா வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு ஒரு கிரியேஷன். பாஜக வெர்சஸ் பாஜக, பாஜக வெர்சஸ் பாஜக. பாஜகங்கிறது இன்னொரு பக்கம் ஒரு ஓரமா நிக்கும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நயினார் நாகேந்திரனும் ஸ்டாலினும் ஒன்னா இருக்கிறாங்கன்னு? நீங்க 3 பேருமே பாஜகவின் ஒரு பங்கு தான். விஜய், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன். எதுல வந்து எந்த கூட்டத்தோடு யார் சேர்ந்திருக்காருன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா அண்ணாமலை இந்த பக்கம் நிப்பாரு,
அதே இது வேறொரு பிரச்சனை வந்ததுன்னா திமுகவும் தாவேகாவும் கூட ஒண்ணா நிற்கும். ம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், காவிரி இஷ்யூலையோ அல்லது அது என்ன டீலிமிட்டேஷன் விவகாரத்துல பாஜக ஒண்ணா நிக்குது. ம். ஆனா திமுகவும் தாவேகாவும் ஒண்ணா தான் நிக்குது. ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எப்படி? பாஜகவினுடைய ஒருமனதாவா? ம். அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ம். அப்ப எந்த இஷ்யூக்காக அவர்கள் ஒன்றாக நிக்கிறாங்க அல்லது எதுக்காக பேசுறாங்க அவ்வளவுதான். ம். மற்றபடி கூட்டணிங்கிறது வேற. இவர்கள் அதை வைத்துக்கொண்டே தாவேகா என்ன பண்ணுதுன்னா இது ஒரு கள்ள கூட்டணியில் இருக்குது. ம். தாவேகா தான் பாஜகவினுடைய நேரடி கூட்டணியில் இருக்குது. டீலிமிட்டேஷன் குறித்து திமுக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி போராட்டத்தை நடத்தும் போது, அந்த டீலிமிட்டேஷன் பில்ல வந்து எரிக்கும் போது, இது வந்து மக்கள் பிரச்சனையே அல்ல அப்படின்னு அறிக்கை விட்டவர் தான் இன்றைக்கு விஜய். அது மட்டும் இல்லாம நமக்கு முக்கியமான வேலை இருக்கு, போய் தெரு தெருவாக விசில் கோலம் போடுங்கள் என்று அன்றைக்கு அறிவிக்கப்பட்டது. அன்றைக்கு தெரு தெருவாக விசில் கோலம் போட்டு அவர்கள் தேர்தல் திருவிழாவை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த டைமிங்ல தான் வந்து டீலிமிட்டேஷன் எதிர்ச்சது திமுக. ஸோ அதனால எதுக்காக சொல்றேன்னா, இவர்கள் தான் உண்மையான பாஜகவின் அடிமைகள், கூட்டாளிகள். திமுகவை பொறுத்தவரை அது அதனுடைய அரசியலை செய்கிறது. கண்டிப்பா சார், நிறைய தகவல் பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க.